ஹாய் கிளாஸ் 2. இன்றைக்கி வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்காக பண்ணுறதுக்கு நம்ம கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த ஃப்ரேமை வந்து எப்படி நம்ம ஆரி ஸ்டாண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆரி ஃப்ரேமை வந்து நம்ம ரெண்டையும் தனித்தனியாக வந்து கழட்டிக்கலாம். இந்த ஸ்க்ரூ போட்டிருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ போட்டிருக்கிறது வந்து என்னன்னா நம்ம மேலே வந்து வச்சு டைட் பண்ணுறது. ஸோ இது வந்து இப்போ நமக்கு வேண்டாம். இந்த ஸ்க்ரூ இல்லாத போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரேம் மேலே தான் நம்ம கிளாத்தை வந்து போட போகிறோம். போட்டுட்டு இந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமை அது மேலே வச்சு இப்படி ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளாத் வந்து இப்படி உள்ளே போகக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஸ்க்ரூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டை நல்லா ஃப்ரேமை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டால் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மெதுவாக இந்த கட்டை விரலை வச்சு இந்த கிளாத்தை வெளியே இழுக்கணும். அப்படியே வந்து ஒரு பக்கமாக இழுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கிளாத்தை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் டைட் ஆகிற இடத்துல டேமேஜ் ஆயிரும் கிளாத்து. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கிளாத் வந்து சவுண்டு கேட்குதா, இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். நம்ம தட்டும்போது ஈவனாக கிளாத் உள்ளே போகாமல் ஈவனாக இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ட்ராயிங் பண்ணும்போது, இப்போ ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணுறோம், ட்ரேஸ் பண்ணி இதில் வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணுறோங்கும் போது அது வந்து உள்ளே போகாமல் இருக்கும், நமக்கு ட்ராயிங் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டை ஃப்ரேம் மேலே வச்சுட்டு ரைட் ஹேண்டால் கட்டை விரலை வச்சு இந்த கிளாத்தை மெதுவாக வெளியே இழுத்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து டைட் ஆயிரும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த ஃப்ரேமை ஆரி ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பேக் சைடு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டை இப்படி அது மேலே வச்சு கவுத்திக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஸ்டாண்டோட ரவுண்ட் வந்து ஃப்ரேமை விட பெருசாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் கொஞ்சம் ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சாரி, ஸ்டாண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ண இது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும்போது நல்லா இந்த ஃப்ரேம் கூட நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும், இப்படி மேலே வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.